நாட்டில் தீவிரவாதத்தை ஒழிக்க பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டுமென பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேமுதிகவிற்கு அங்கீகாரம் வழங்கியது அதிமுக தான் என்றும் தங்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என்றும் கூறினார். அதிமுக 46 வயது இளைஞர் என்றும் டிடிவி தினகரன் ஒரு வயது குழந்தை என்றும் விமர்சித்தார். அதிமுக குதிரை சவாரி என்றும் ஸ்டாலின் சண்டி குதிரை என்றும் கூறிய ராஜேந்திர பாலாஜி தங்களுடன் போட்டி போட முடியாது என்று கூறினார். அதிமுக 46 வயசு இளைஞர், எல்லாரும் நல்லா நல்லது தெரியக்கூடிய வயசு எதிரா 46 வயசு. அதிமுக உருவாகி 46 வயசு ஆகுது. எங்க கட்சி அடிக்க எவனுக்கும் சக்தி கிடையாது. எங்களோட அதிமுகவோட அதிமுக கட்சியோட வரலாம், காலை பிடிச்சி வரலாம், கையை பிடிச்சி வரலாம், தோல்ல ஏறி வரலாம். தோல் ஏறிட்டு எங்க காலை கடிச்சுன்னா அவன் கால் தடுத்து போடும். எங்க தோல் ஏறி உங்களை சமக்க தயாரு. சமக்கரம் சொல்லுங்க, காலை அறுக்கலாம் நினைச்சேன்னா உன்னை சோழி முடிச்சு போடும். ஒழுக்கமா அதிமுக தான் இங்க பலமான கட்சி. அதிமுகவை சீண்டி பார்க்க வேண்டாம் என்றும் சின்ன பையனை வைத்து பேச வேண்டாம் என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் தங்களை பேச வேண்டாம் என்று கூறியுள்ளதால் அமைதியாக இருப்பதாக கூறினார். எல்லா கட்சிக்கும் அங்கீகாரம் கொடுத்ததும் நாங்க தான், தேமுதிகவுக்கு அங்கீகாரம் கொடுத்ததும் நாங்க தான். எதிர்க்கட்சி தலைவர் விஜய் ஏப்பா எங்களை சீண்டாதீங்க, நாங்கெல்லாம் உங்களை பாக்குறோம்னா சும்மா உங்ககிட்ட பெரிய வங்கி இருக்குலாம் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான். சும்மா எங்கிட்ட சின்ன பிள்ளை விட்டு எல்லாம் பேச விட்டுன்னா அப்புறம் நாங்க ரொம்ப பேசுவோம். எங்க சிஎம் எங்களை பேசக்கூடாது. கூட்டணி 5ஆம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். வேடிக்கையா எது வருது எது போகுதுன்னு பாத்துக்கிறோம். எங்க அதிமுக காரன் என்ன எனக்கு பயப்படுறவனா?